ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காட்டணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க், ஜான் சினா அண்ட் கோடி ரோட்ஸ் 3 சாம்பியனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து இருக்காங்க. நடுவில் வந்து நம்ம ஜான் சினா வந்து இருக்காரு அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் ஜான் சினாக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வந்து மெமரபுளாக வந்து இருக்க போகுது. ஏன்னா ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட் டூரோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜான் சினா இருக்கும்போது வேர்ல்ட் ஹெவி சாம்பியனாக வந்து நம்ம சிஎம் பங்க் இருக்காரு அண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இருக்காரு அண்ட் நம்ம ஜான் சினா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐசி சாம்பியனாக வந்து இருக்காரு. ஸோ 3 சாம்பியனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிறது மாதிரி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போய் வந்து சேரும். அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணுறீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்மாக் டவுன்லேருந்து. ஸோ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம நிக்காலிஸ் வந்து ஒன்று வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அது வந்து ரொம்ப வந்து லைட்டாக வந்து ஷாக்கிங்காக வந்து இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்குமான்னு வந்து நம்ம வந்து யோசிச்சுன்னு இருந்தோம். ஆனால் இது வந்து நடந்துச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் 5-on-5 சர்வைவர் சீரிஸ் எலிமினேஷன் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் எப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து இந்த எலிமினேஷன் மேட்ச் வந்து நடக்கும்ல, ரா வர்சஸ் ஸ்மாக் டவுன். ஸோ அதே மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்மாக் டவுனில் வந்து நடக்க போகுது. சர்வைவர் சீரிஸ்க்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் 5-on-5 சர்வைவர் சீரிஸ் எலிமினேஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து யாருக்கு நடுவில் வந்து நடக்க போகுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்கோவோட எம்எஃப்டி வெர்சஸ் நம்மளோட சாமி ஜெயின், எம்சிஎம்ஜி, சின்ஸ்கே நாகமுரா அண்ட் ரே ஃபினிக்ஸ் நடுவில் வந்து இந்த 5-on-5 சர்வைவர் சீரிஸ் எலிமினேஷன் டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சர்வைவர் சீரிஸ் ட்ரெடிஷ்னல் மேட்ச் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வாங்கன்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த மேட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுனா இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேக்ஷன் வெர்சஸ் ஒரு ஃபேக்ஷனுக்கான மேட்சாக வந்து WWE வந்து புக் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE வந்து சர்வைவர் சீரிஸில் கூட வந்து வைக்கல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து நடக்க போகுது. சர்வைவர் சீரிஸ்க்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த 5-on-5 ட்ரெடிஷ்னல் எலிமினேஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம ஜாக் ரைடர் கூட வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து அழுதுன்னு இருந்தாரு. ஸோ நான் வந்து WWEல வந்து வரணும். ஸோ அங்கே எங்கன்னு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர் வந்து நான் வந்து WWEல வந்து வரணும்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து WWEல வந்து வந்துட்டாரு. ஜாக் ரைடர் வந்து ஒரே ஒரு அப்பீரியன்ஸ்க்காக தான் வந்து ரிட்டர்ன் பண்ணாரா, இல்லை அவர் வந்து பர்மனெண்ட்டாக வந்து இனிமேல் வந்து WWEல வந்து இருக்க போறாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா மேபி இனிமேல் வந்து பர்மனெண்ட்டாக தான் வந்து WWEல வந்து இருக்க போறாரு. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா தன்னோட ஷாப்பில் வந்து ஜாக் ரைடரோட டிஷர்ட்டு கூட வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜாக் ரைடர் கூட நம்ம ட்ரிபிள் கூட வந்து பேக் ஸ்டைலில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா இங்கே வந்து ஜாக் ரைடர் வந்து பர்மனெண்ட்டாக வந்து மெயின் ராஸ்டரில் வந்து டெபியூட் பண்ணிட்டாருன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லேருந்து ஸோ ரெசல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து 3 ஹவர்ஸ் ஷோவாக வந்து இருக்க போகுது. ஆனால் இந்த 3 ஹவர்ஸ் ஷோ வந்து எப்போலேருந்து வந்து ஆரம்பிக்க போகுதுன்னா அது வந்து ஜனவரி 2லேருந்து. ஸோ ஜனவரி 2லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிமேல் வந்து 3 ஹவர்ஸ் ஷோவாக வந்து இருக்க போகுது ஸ்மாக் டவுனு. ஸோ 2026லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து 3 ஹவர்ஸ் ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா WWE வந்து ஸ்மாக் டவுன் ஷோவை வந்து 2 ஹவர்ஸ் ஷோவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து நிறைய ஃபேன்ஸால் வந்து பார்க்க முடியல, அவ்வளோ மொக்கையாக வந்து புக் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஜனவரியிலேருந்து வந்து 3 ஹவர்ஸ் ஷோவாக வந்து மாறப்போகுது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பார்க்க போகிறீங்கன்னு வந்து தெரில. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜே உசோலேருந்து. ஜே உசோ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து லாஸ்ட் டைம் இஸ் நான் டோர்னமெண்ட்லேருந்து வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அண்ட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து மிஸ்ஸை வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஜே உசோ வந்து நம்ம மிஸ்ஸை வந்து தோக்கடிக்கிற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தரமா வந்து டிஸ்லைக் வந்து கிடைச்சிருக்கு. ஓவர் 30K டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோக்கு வந்து இருக்கு. ஸோ ஜே உசோ வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சாலே இங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து டிஸ்லைக்லாம் வந்து தரமா வந்து போடுறாங்க. ஸோ இதுலேருந்தே வந்து தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் வந்து ஜே உசோ வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பார்க்க விரும்பல. ஆனால் ட்ரிபிள் எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜே உசோ தான் வந்து அடிக்கடி வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ராவோட ப்ரிவியூலேருந்து வரப்போகிற மண்டே நைட் ராக்காக பார்த்தீங்கன்னா WWE வந்து என்னெல்லாம் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மண்டே நைட் ரா வந்து ஜான் சினாவோட கடைசி மண்டே நைட் ராவாக வந்து இருக்க போது மேடிசன் ஸ்கொயர் கார்டனில். இதுதான் வந்து நம்ம ஜான் சினாவோட கரியர்லேயே வந்து கடைசி ரா வந்து இருக்க போது ஆஸ் அ ரெஸ்லரா. ஸோ ஜான் சினா வந்து இங்கே வந்து அட்வர்டைஸாக இருக்காரு. ஸோ அவர் வந்து வரப்போறாருன்னு அண்ட் மோஸ்ட் லைக்லி அவர் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் கூட வந்து பண்ண போறாரு. யார் அகைன்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாருன்னா அது வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரிட்டர்ன்
பண்ண போறாரு. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்ல வந்து இருக்காரு. ஸோ குந்தருக்கான ஒரு மேட்ச் கூட வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த NXT சூப்பர் ஸ்டாருக்கு அகைன்ஸ்டா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் கூட வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க. யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து நம்ம மேக்ஸின் டூப்ரினுக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்தது வந்து சோலோ சிக்கா வந்து ஒரு மிஸ்டி அப்போனண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ண போறாரு இந்த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்ல. இதெல்லாம் தான் வந்து WWE வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மண்டே நைட் ராக்காக. ஸோ இந்த மண்டே நைட் ரா வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்க போகுது. ஏன்னா ஜான்சினாவோட கடைசி ரா அப்பீரியன்ஸா வந்து இது வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா ஹெவிலி வந்து ரூமர் இருக்கு நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவார்னு. ஸோ நீங்க வந்து ரோமன் ரெயின்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ராக்காக வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ வெறும் ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து வருவாரா? ஸோ நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் வந்து வர மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை பற்றி வந்து பேசுவோம். ஸோ நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ நம்ம பீஸ்டின் காங்கர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவர் சீரீஸ்ல வந்து இருக்க போறாரு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஹெவிலி வந்து ரூமர் இருக்கு அவர் வந்து விஜயனோட ஃபேக்ஷன் வந்து ஜாயின் பண்ண போறாரு இந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்க்காக. WWE பார்த்தீங்கன்னா இங்க வந்து சர்ப்ரைஸா வந்து பீஸ்டின் காங்கர் பிராக் லெஸ்னர் வந்து வர வைக்கலாம் ஸ்ட்ரைட்டா சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்ல. ஸோ ரா ஸ்மாக் டவுனு ஸோ அந்த மாதிரி எபிசோட்ல வந்து வர வைக்காம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து வரலாம். மேபி WWE பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பண்ணலாம். ஏன்னா பீஸ்டின் காங்கர் பிராக் லெஸ்னரோட அப்பீரியன்ஸ்னாலே வந்து தரமா வந்து இருக்கணும். ஸோ மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல வந்து நடக்க போற மண்டே நைட் ரால் வந்து ஆல்ரெடி வந்து ஜான்சினா இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸும் வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் வந்து நடக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பீஸ்டின் காங்கர் பிராக் லெஸ்னர் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம சர்வைவர் சீரிஸ்ல வந்து பாக்குறதுக்கும் வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு சர்ப்ரைஸா பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து ஜாயின் பண்ணுவாரு விஜனோட ஃபேக்ஷனை. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாலேருந்து ஸோ ஜான்சினா பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாரா? ஏன்னா இங்கே வந்து நம்ம ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆட் ஆகிட்டாரு இந்த வார் கேம்ஸில். ஸோ மெயின்ஸ் வார் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து ஸ்மாக் டவுனில் வந்து ஆட் ஆனார். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு கோடி ரோட்ஸ் கிட்ட. ஸோ நான் வந்து சிஎம் பங்க் கிட்ட வந்து பேசிட்டேன் நான் வந்து இந்த வார் கேம்ஸில் வந்து இருக்க போகிறேன்னு வந்து நம்ம ஜிம்மி ஊசோ வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் ஜே ஊசோ வந்து ரொம்ப வந்து அப்செட்டாக இருந்தார். ஏன்டா இவெல்லாம் வந்து இந்த வார் கேம்ஸில் வந்து வராருன்னு வந்து ஒரு லுக் வந்து விட்டு இருந்தாரு. ஸோ இந்த மெயின்ஸ் வார் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டீமில் வந்து நம்ம சிஎம் பங்க் கோடி ரோட்ஸ் ஜே ஊசோ அண்ட் நம்மளோட ஜிம்மி ஊசோ வந்து ஆட் வந்து ஆயிட்டாரு. அண்ட் 5th பர்சன் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து தெரியும் அது வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸா வந்து இருக்க போறாங்கன்னு. ஸோ இந்த 5 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ 5 பேர் தான் வந்து வார் கேம்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஜான்சினா வந்து இந்த வார் கேம்ஸ்ல வந்து இருக்க மாட்டாரா? ஸோ இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போயின்னு இருக்கு. ஸோ மேபி ஜான்சினா பார்த்தீங்கன்னா இந்த வார் கேம்ஸ்ல வந்து ஆட் வந்து ஆகலாம். எப்படி வந்து ஆகலாம்னா ஸோ இந்த மண்டே நைட் ரால பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து யாராச்சும் வந்து அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ விஜன் ஃபேக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஜிம்மி ஊசோ வந்து யாராச்சும் வந்து அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ ஜிம்மி ஊசோ வந்து அட்டாக் ஆனதால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வார் கேம்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணாம வந்து போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி ஊசோட ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து மேபி ரிப்ளேஸ் வந்து ஆகலாம். So இந்த ஒரு வழி இருக்கு ஜான்சினா வந்து இந்த வார் கேம்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஜிம்மி ஊசோ வந்து யாராச்சும் வந்து அடிச்சு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் வந்து பண்ணிடுவாரு நம்ம ஜிம்மி ஊசோ. அண்ட் ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த வார் கேம்ஸ்ல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஜான்சினா வந்து இந்த வார் கேம்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா இல்ல பண்ண வேணாமா? பண்ணா வந்து நல்லா இருக்குமா இல்ல பண்ணா வேணாமா? அவர் வந்து அவரோட டைட்டிலே வந்து டிஃபெண்ட் பண்ணலாமா 1-on-1 மேட்ச்ல? ஸோ அதை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட தாட்ஸ் என்னன்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.